ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/6/1974. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். அனைத்து சித்திகளின் பிராப்தியின் ஆன்மீக போதையில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். அனைத்து சித்திகளின் அதாவது வெற்றிகளின் பிராப்தியின் ஆன்மீக போதையில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். இன்று ஞான சூரியன் தந்தை ஒவ்வொரு நட்சத்திரத்தின் நெற்றியில் அதிர்ஷ்ட ரேகையை பார்த்து கொண்டிருந்தார். உலகிய முறையில் கூட பக்தர்கள் மூலமா கைகள் மூலம் என்ன ஜாதகம் பார்க்கப்படுதோ அதில் முக்கியமாக 4 விஷயங்களை பார்க்குறாங்க. இங்கு கை மூலமாக இல்லை, ஆனால் நெற்றி மூலமாக முக்கியமாக 4 விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். முதலாவதாக புத்தியின் லைன் எவ்வளவு தெளிவாக மற்றும் விசாலமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், ஒவ்வொரு நேரமும் ஞான செல்வத்தை தாரணை செய்கிறதுல உடல் மூலமாக அனுபவிக்கும் கர்மத்தின் விளைவுகளிலிருந்து தடையற்றவராக மற்றும் மனம் மூலம் ஒரே சீரான ஆர்வத்தை வைத்திருப்பதில் இந்த மர்ஜீவா ஜென்மத்தில், அதாவது உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்த இந்த ஜென்மத்தில் தொடக்கத்திலிருந்து இதுவரை எவ்வளவு தடையற்றவராக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, இந்த உயர்ந்த பிராமண ஜென்மத்தின் நினைவின் ஆயுள் நீளமாக இருக்குதா அல்லது சிறியதா? அடிக்கடி நினைவு அப்படின்னா வாழ்வது, நினைவு மறந்த நிலை அப்படின்னா இறக்கும் நிலைக்கு சென்றடைந்து விடுவது. இந்த கணக்குப்படி ஆயுள் சிறியது மற்றும் பெரியது என்று கணக்கெடுக்கப்படுது. மர்ஜீவா ஜென்மம் எடுத்த உடனேயே அன்பு, சம்பந்தம், நெருக்கம் மற்றும் அனைத்து சக்திகளில் எவ்வளவு அதிர்ஷ்டம் நிறைந்தவராக ஆகிடுறாங்க. அதிர்ஷ்டத்தினுடைய ரேகை சதவிகித கணக்குப்படி துண்டுபடாமல் இருக்குதா மற்றும் கூடவே படிப்பிலும் வருமானத்தை சேமிப்பதில் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ரெகுலர் மற்றும் சரியான நேரத்தில் வருபவராக எவ்வளவு இருந்தார். இத்தனை ஆத்மாக்களுக்காக மகாதானி வரதானி கல்யாணக்காரியாக ஆகியிருக்கிறார். அதாவது தானம் புண்ணியத்தினுடைய ரேகை நீளமாக இருக்குதா அல்லது சிறியதாக இருக்குதா? இந்த அனைத்து விஷயங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய தற்சமயம் மற்றும் எதிர்காலத்தை பார்த்து கொண்டிருந்தோம். நீங்கள் அனைவரும் தன்னுடைய நெற்றியின் ரேகைகளை தெரிந்தும் மற்றும் பார்க்கவும் முடியும். ஆனால் எப்படி? பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரியாகி, நினைவு என்ற திலகமிட்டவராகி, ஞானம் நிறைந்த மற்றும் சக்தி நிறைந்த நிலையில் நிலைத்திருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். தன்னுடைய பதவியை விட்டுட்டு மாயாவின் எதிர்ப்பின் நிலையில் நிலைத்திருந்து கொண்டு தன்னை மற்றும் பிற ஆத்மாக்களை எப்பொழுது பார்க்குறீங்களோ அப்பொழுது தெளிவாக தென்படுறதில்லை. பொசிஷன் எது? உங்களுக்கு உங்களுடைய பொசிஷன் எது? அதில் தான் அனைத்து விஷயங்களும் வந்துடுது. மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அனைத்து சக்திகள் நிரம்பிய அதிகாரம் உள்ளவங்க எப்பொழுதும் இதே பதவியில் நிலைச்சிருந்து ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் மாயாவின் ஒவ்வொரு தடையையும் தாண்டி தடையற்றவராக ஆக்கக்கூடியது. எப்படி உலகிய முறைப்படி ஏதாவது அதிகாரம் நிறைந்தவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதிரில் யாரும் மோதக்கூடிய தைரியம் வைக்கிறது கிடையாது. மேலும் ஒருவேளை யாராவது தன்னுடைய அதிகாரத்தை உபயோகிப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நேரமும் தொய்வாக இருக்கிறார் அப்படின்னா சாதாரண மனிதனும் எதிர்ப்பதற்காக மற்றும் தொந்தரவு செய்வதற்காக, தடை ஏற்படுத்துவதற்காக தயாராக இருக்கிறாங்க.
அப்படி இதுவும் தன்னுடைய அதிகாரத்தை பிராப்தியாக இருக்கும் அனைத்து சக்திகளை வரதானங்களை உபயோகிப்பதற்கு பதிலாக தொய்வாக இருக்கீங்க. ஆகினால ஒவ்வொரு நேரமும் மாயாவை எதிர்கொள்வதற்கான தைரியம் இருக்கு. எண்ணத்துல, வார்த்தையில, காரியத்துல, சம்பந்தத்துல மற்றும் செல்வத்துல அனைத்திலும் தலையிடுவதற்கான தைரியம் வைக்குது. எந்த விஷயத்தை விடுவதில்லை. ஏன்னா தன்னுடைய பொசிஷன்ல இருந்து கீழே வந்து சாதாரணமாக ஆகிடுறீங்க. உலகிய முறைப்படி கூட ஒருவேளை ஏதாவது சாதாரண ஆத்மாக்கள் அற்ப காலத்தின் சித்தியை அடைஞ்சிடுறாங்க அப்படின்னா எவ்வளோ அதிகாரத்துடன் இருக்கிறாங்க. இங்கே அனைத்து சித்திகளும் பிராப்தி ஆகியிருந்தோம். எப்பொழுதும் நோயற்றவராக ஆவதனுடைய சித்தி முதலாவது. இரண்டாவதாக ஏதாவது இயற்கையினுடைய தத்துவத்தை வசைப்படுத்துவதனுடைய சித்தி. மூன்றாவதாக யாராவது துக்கமான, ஒன்றுமற்ற மற்றும் அமைதியில்லாத ஆத்மாவை அழியாத செல்வந்தன் ஆக்கும் மற்றும் எப்பொழுதும் சுகமானவராக்கும் சித்தி. நான்காவதாக பலமற்றவரை மிகப்பெரிய பலம் பொருந்தியவராக ஆகும் சித்தி. ஐந்தாவதாக எண்ணங்களை ஒரு நொடியில எங்கு மற்றும் எப்படி நிலைத்திருக்க செய்ய விரும்புகிறீங்களோ அப்படி நிலைத்திருக்க செய்யும் மற்றும் எண்ணத்தை தன் வசப்படுத்தும் சித்தி. ஆறாவதாக 5 விகாரங்கள் என்ற மகா பூதங்களை வசப்படுத்தும் சித்தி. ஏழாவதாக கண் இல்லாதவர்களை 3 கண்கள் உடையவராக்கும் சித்தி. எட்டாவதாக அநேக சூழ்நிலைகளின் பிரச்சனையில் நினைவு இழந்திருக்கும் ஆத்மாக்களை சுயநிலை மூலமாக நினைவு பெற செய்யும் மற்றும் வாழ்க்கை தானம் கொடுக்கும் சித்தி, அதாவது உயிர் பிச்சை கொடுக்கும் சித்தி. ஒன்பதாவதாக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாவுக்கு நிரந்தரமான புகலிடம் கொடுக்கும் சித்தி. பத்தாவதாக பல ஜென்மங்களுக்காக ஆயுளை நீண்டதாக ஆக்கும் சித்தி. 11வது அகால மரணத்திலிருந்து காப்பாற்றும் சித்தி. 12 ராஜ்யபாக்கியம் மற்றும் ஆசனம், கிரீடம் பிராப்தி செய்வதனுடைய சித்தி. அந்த மாதிரி அனைத்து சித்திகளை விதி மூலமாக பிராப்தி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் எவ்வளோ போதையில் இருக்கணும். உங்களை நீங்களே ஏன் மறந்துடுறீங்க? பெறணும் தந்தையினுடைய ஆதரவை மற்றும் செஞ்சிருவீங்க. சர்வ சக்திவானிட்ட இருந்து விலகி இருக்கும் காரியத்தை படகோட்டிடமிருந்து விலகி சென்று மற்ற கரைகளை, அதாவது லட்சியத்தை எப்பொழுது தேடுறீங்க அப்படின்னா கிடைக்குமா அல்லது நேரம் வீணாக செல்லுமா? பாப்தாதாவுக்கு அந்த மாதிரி வெகுளியான மற்றும் மறந்திருக்கும் குழந்தைகள் மேல் இரக்கம் வருது. ஆனால் இதுவும் எதுவரை தந்தை மூலமாக இரக்கம் பெறுவதின் தேவை மற்றும் ஆசை இருக்குதோ அதுவரை மற்ற ஆத்மாக்களுக்காக இரக்க மனமுடையவராக ஆக முடியாது. யார் அவரை பெறுபவராக இருக்கிறாரோ அவர் கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஆக முடியாது. பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனை நிரம்பியவராக ஆக்க முடியாது. மற்றபடி அற்ப காலத்துக்காக சில சக்திகளினுடைய ஆதாரத்தில் அவங்க மேல் கொஞ்ச நேரத்துக்காக பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் நிரந்தரமாக மற்றும் அனைத்திலும் நிரம்பியவராக ஆக்க முடியாது. நல்லது நல்லது என்று சொல்லும் வரை அனுபவம் செய்விக்க முடியும். ஆனால் ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை வரை கொண்டு வர முடியாது. நல்லது நல்லது கூறுவதின் கூடவே அனைத்து பிராப்தியினுடைய ஆசை முடிவடைவது கிடையாது. ஏன்னா அவரே தந்தை மூலமாக மற்றும் அனைத்து சகயோகி ஆத்மாக்கள் மூலமாக சகயோகம், அன்பு, தைரியம், உற்சாகம், ஊக்கத்தினுடைய ஆசை வைக்கக்கூடியவர் மற்றும் வேறு ஏதாவது விதமான ஆதாரம் எடுப்பவர் அனைத்து ஆத்மாக்களுக்காக ஆதாரமூர்த்தியாக ஆக முடியாது. இயற்கையின் மற்றும் சூழ்நிலையின் மேலும் மனிதர்களின் மற்றும் சாதனங்களின் அடிமையாக இருக்கக்கூடிய ஆத்மா மற்ற ஆத்மாக்களையும் அனைத்து அதிகாரங்கள் நிறைந்தவராக ஆக்க முடியாது. ஆகினால தன்னுடைய அனைத்து சித்திகளை தெரிந்து அவற்றை உபயோகப்படுத்துங்க. ஆனால் ஒரு கருவியாக ஆகி மட்டும் உபயோகம் செய்யுங்க. நான் எனது என்பதை மறந்து ஸ்ரீமத்தினுடைய ஆதாரத்தினால ஒவ்வொரு சித்தியை உபயோகப்படுத்துங்க. ஒருவேளை நான் என்பதில் ஏதாவது சித்தியை உபயோகித்துருங்க அப்படின்னா என்ன பழமொழி இருக்குது? அதாவது உயர்ந்த பதவிக்கு பதிலாக தண்டனை அடைபவராக ஆகிடுறாங்க.
சாட்சி நிலை இல்லை என்றால் பின்பு தண்டனை இருக்கு. எனவே எப்பொழுதும் நினைவு சொரூபமானவராக மற்றும் சித்தி சொரூபமானவராக ஆகுங்க. புரிந்ததா? நல்லது. வரதானம். துணைவனின் துணை மூலமாக எப்பொழுதும் மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபம் உடையவர் ஆகுக. துணைவனின் துணை மூலமாக எப்பொழுதும் மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபம் உடையவர் ஆகுக. பாபா விளக்கம் கொடுக்குறாங்க. எப்பொழுதெல்லாம் தனிமையின் அனுபவம் ஆகுதோ அந்த நேரம் புள்ளி ரூபத்தை நினைவு செய்யாதீங்க. அது கடினமாக இருக்கும். அதன் மூலம் சோர்வடைஞ்சிருவீங்க. அந்த நேரம் தன்னுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களினுடைய கதைகளை நினைவில் கொண்டு வாங்க. தன்னுடைய சுய கௌரவத்தின், அதாவது சுய மரியாதையின் பிராப்தியினுடைய பட்டியலை எதிரில் கொண்டு வாங்க. புத்தியால் மட்டும் நினைவு செய்யாதீங்க. ஆனால் உள்ளபூர்வமாக துணைவனுடன் சேர்ந்து இணைந்தவராகி அனைத்து உறவுகளின் அன்பின் ரசனையை அனுபவம் செய்யுங்க. இதுதான் மன்மனா பவ ஆகும். மேலும் இந்த மன்மனா பவ ஆவதுதான் மகிழ்ச்சி அடைவது. ஸ்லோகன். தந்தையினுடைய ஸ்ரீமத் படி சரி செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அனைத்து சக்திகளினுடைய அதிகாரம் கிடைத்துவிடும். தந்தையினுடைய ஸ்ரீமத் படி சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அனைத்து சக்திகளினுடைய அதிகாரம் கிடைத்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.